நம்ம வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது, வீடு போட்டது போட்ட மாதிரி, ஸ்கூல் பேக்ஸ் அங்கங்க அப்படியே ஹால் வந்து ஃபுல் ஆஃப் டாய்ஸ் சிதறி கிடக்கும். இல்லைன்னா கிச்சன் சிங்க்ல பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? சர்வ சாதாரணமா சரி கோவம் வரும். ஸோ நம்ம குழந்தைங்களோ, நம்ம சுத்தி இருக்கிறவங்களோ, யாரும் நம்ம சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்ற பேச்சு கேட்கறதில்ல, மதிக்கிறதும் இல்ல அப்படிங்கிறது அந்த தாட் ப்ரொவோக் ஆகும். அத வந்து நம்ம ரியாக்ஷனா தான் நம்ம வெளிப்படுத்துவோம். இந்த கோபம் அப்படிங்கிற ஆங்கர் இத அட்ரஸ் பண்ற விதமா ஒரு புத்திஸ்ட் ஸ்டோரி அம் சொல்றேன் கேளுங்க. இந்த ஸ்டோரியோட நேம் தி எம்ப்டி போட். காலி படகு. ஒரு அழகான ஊரு. அந்த அழகான ஊர சுத்தி பெரிய மலைகள் இருக்கு. அந்த மலைகள்ல இருந்து தானா இயற்கையா தண்ணி அருவியா வர தண்ணீல ஒரு உருவான ஒரு ஏரி. அந்த ஊர்ல ஒரு மனிதர் இருந்தார். அவர் வந்து எப்போதுமே ஈவினிங் வந்து ஒரு படகு எடுத்துட்டு, அவரே படக ஓட்டிட்டு ஒரு ரிலாக்ஸ்டா அவரு போறது வந்து அவருடைய பழக்கம். அப்போ ஒரு நாள் வந்து அவர் படகு ஓட்டிட்டு அப்படியே போறாரு ஈவினிங். அப்போ கொஞ்சம் நல்லாவே லைட்டா இருட்டாக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல வந்துட்டு அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு படகு பார்க்குறாரு. அந்த படகு வந்து இவரோட படக நோக்கி வர மாதிரி வந்து இடிக்கிற மாதிரியான ஒரு திசையில தான் வருது. இருந்தாலும் இவர் வந்து ஓகே அந்த படகுக்கு வந்து கை காமிக்கிறாரு. "இங்க ஒரு படகு இருக்குது. கொஞ்சம் பார்த்து போங்க." அப்படிங்கிற மாதிரி ஒரு சைகை பண்றாரு. இருந்தாலும் இவரு சொல்லியும் அந்த படகு பார்த்தா, அ இவருடைய படகு திசையிலே தான் திருப்பியும் வந்துட்டே இருக்கு. இவரும் சைகை பண்றாரு, சத்தமா சொல்றாரு. இவருடைய படகையும் திருப்ப முயற்சி பண்றாரு. அதுக்குள்ளார அந்த படகு வந்து இவருடைய படக இடிச்சிருச்சு. ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த செகண்ட் இவருக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்ல. எவ்ளோ தூரம் சொல்லியும் இந்த படகுக்காரங்க வந்து இப்படி இடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் அந்த படகுக்குள்ள யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த படகுல யாருமே இல்ல. இட்ஸ் அன் எம்ப்டி போட். ஓ! இது எம்ப்டி போட்டா அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவருடைய அந்த கோபம் எல்லாமே வடிஞ்சிருச்சு. காணாம போயிடுச்சு. நம்ம லைஃப்ல நம்மள ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயங்கள் மனுஷன், இடம், பொருள், ஏதாவது ஒரு ஈவென்ட் எதுவா இருந்தாலும் அந்த எம்ப்டி போட் மாதிரி நம்ம நெனச்சுக்கலாம். நம்ம கோபம், நம்ம மகிழ்ச்சி, நம்மளுடைய சேட்னஸ், கவலை எதுவா இருந்தாலும் அந்த எம்ப்டி போட் கிட்ட கிடையாது. நம்ம கையில தான் இருக்கு. இட்ஸ் நாட் எக்ஸ்டர்னல் வெளியே இல்ல, நமக்குள்ள தான் இருக்கு. ஸோ அத நம்ம தான் தீர்மானிக்கணும். இந்த அவேர்னஸ் மூலமா ரியாக்ட் பண்ணாம டேக் அ பாஸ் அண்ட் தென் டேக் அ டீப் பிரீத். அதுக்கப்புறம் லெட் தட் ஆங்கர் பாஸ் த்ரூ அப்படியே வடிகால் பண்ணி நம்ம உடம்புல இருந்து வெளியேத்திரணும்.